الحمد لله الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم أبيض كأنما صيغ من فضة رجل الشعر. رواه الترمذي. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் எந்த ஒரு நபியுடைய உம்மத்தாக எம்மை படைத்திருக்கிறானோ, எந்த ஒரு நபியுடைய சமூகமாக நம்மை வாழ வைத்திருக்கிறானோ, அந்த நபி அவர்கள் பிறந்த மரணித்த மாதத்திலே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில விடயங்களை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே நபி அவர்களை அல்லாஹ் ரசூலாக நபியாக அனுப்பி வைத்தான். இந்த நபி அவர்களுடைய வெளிரங்க உடல் அமைப்பு, தோற்றம் எப்படி இருந்தது? ஏன் யாரை பற்றி நாங்கள் அறிவது கட்டாயமோ, யாரை பற்றி ஈமான் கொள்வது அவசியமோ, அப்படியான ஒருவரை பற்றி அவரை பற்றித்தான் நாங்கள் படிக்க போகிறோம். எவ்வாறு எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது வாஜிபோ, அவர்களுடைய அமைப்பை, அவர்களுடைய தோற்றத்தை, அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் தெரிந்து ஈமான் கொள்வது ஒரு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் நபியை தெரியாமல், நபியுடைய வர்ணனைகளில் சொல்லப்படாத ஒன்றை இப்படித்தான் நபி இருந்திருப்பார்கள் என்று அவருடைய கற்பனையை வைத்து ஒரு தோற்றம் கொடுத்து விடுவாரானால் அவர் குஃப்ருடைய இடத்துக்கு போய்விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயில்களை உலமாக்கள் பேசுகின்ற பொழுது முதலாவது நபியுடைய வெளிரங்க அங்க அடையாளங்களை பற்றி பேசுவார்கள். ஷமாயிலுல் முஹம்மதியா, ஷமாயிலு திர்மிதி, இதைத்தான் ஆரம்பிக்கிறார்கள் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்களும். ஏன்? ஒரு மனிதனுடைய வெளிரங்கம் அவருடைய யதார்த்தத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவருடைய முகத்தை பார்த்து, ஒருவருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து நாம் லேசாக தீர்ப்பு சொல்லிவிடுவோம், இவர் இப்படியானவராகத்தான் இருப்பார். இப்படியான ஒருவர் என்றால் அவருடைய யதார்த்தமும் இப்படித்தான் இருக்கும்.
வெளிரங்கம் அவருடைய உள்ரங்கம் சீராக இருக்கிறதா அல்லது அதற்கு மாற்றமாக இருக்கிறதா என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யதார்த்தம் நபியே நாயகமே, நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், இதற்கு மாற்று கருத்து இல்ல. உலகில ஆக சிறந்த கான குலுகுஹு அல் குர்ஆன், குர்ஆனுடைய சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும், எடுத்து நடக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உலகத்திலே ஒரு மனிதர் எடுத்து நடத்திருந்தார் என்றால் அது நபிதான். விலக்கப்பட்டவைகள் தடுக்கப்பட்டவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் சொன்னபடி தவிர்த்து வாழ்ந்த ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எவ்வாறு நபியுடைய யதார்த்தம் அந்தரங்கம் மிக சிறப்பானதாக இருந்ததோ அதனுடைய அடிப்படையை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிரங்கம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவர்களையும் விளங்கி வைத்திருக்கின்ற நாம் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக விளங்காமல் எம்முடைய ஈமான் பூர்த்தியாகாது. யாருடைய சிரிப்பை படிப்பதும் கட்டாயமோ, யாருடைய அழுகையை படிப்பதும் கட்டாயமோ, யாருடைய ஒவ்வொரு பகுதிகளையும் படிப்பது கட்டாயமோ, அப்படியான தலைவர் தான் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரை பற்றியும் தெரியாமல் இருந்து விடலாம், ஆனால் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் அவனுடைய வேதங்களையும் இப்படியான விடயங்களை அறியாமல் ஒரு மனிதன் இருந்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எத்தனையோ விடயங்களை தெரிந்து வைத்திருக்கின்ற நாம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமானவர்களா கட்டையானவர்களா என்றால் தெளிவாக ஒரே பதில் சொல்ல முடியுமானவர்களாக நாம் இருக்கிறோமா? நபியுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு இதை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கிறேனா என்றால் என்னுடைய உள்ளம் தெளிவாக இதற்கு பதில் சொல்லும். நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم. முன்னால் வாழ்ந்தவர்கள் நபிய எப்படி விளங்கி வச்சிருந்தாங்கன்னா, தங்களோட குழந்தைகளை பிள்ளைகளை எப்படி அணுவாக விளங்கி வச்சிருப்பாங்களோ இதே போல விளங்கி வச்சிருந்தாங்க. இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்திலும் அந்த நபியை படிக்க, அந்த நபியை விளங்க எமக்கு நேரம் இல்லை என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள், பாக்கியம் இழந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எந்த அளவு பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நபியுடைய வாழ்க்கை தான், நபியுடைய வரலாறு தான் உலகத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு வரலாறு. வேறு யாருக்கும் அப்படி வரலாறு இல்லை. நபி அவர்களை எத்தனை தடவை சிரித்தார்கள், எத்தனை தடவை அழுதார்கள். நபியுடைய மடிக்கு எத்தனை குழந்தைகள் வந்தது, அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தை நபியுடைய மடியிலே சிறுநீர் கழித்தது. உலமாக்கள் ஒவ்வொன்றையும் தொகுத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரு தலைவர் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஏன் அன்புக்குரியவர்களே, நபியுடைய மடிக்கு வந்த குழந்தைகள் 51 நாம் பார்க்க இருக்கிறோம். நபியுடைய தலையிலும் தாடியிலும் சேர்த்து இருந்த பழுத்த முடிகள் 14 21 இதற்கு இடைப்பட்டது. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபியை பற்றி விளங்கி வைத்திருந்தார்கள்.
நபியை மாத்திரமல்ல, நபியுடைய ஒட்டகத்துடைய சத்தத்தை கூட சஹாபாக்களுக்கு தெரியும். பல்லாயிரம் ஒட்டகங்களுக்கு மத்தியில் நபியுடைய கஸ்வாவுடைய சத்தம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரு தலைவர் நபி அவர்கள் மாத்திரம்தான். ஏன்? அவரை நேசிக்க வேண்டும், அவரை ஒவ்வொன்றிலும் பின்பற்ற வேண்டும். அதில் மாத்திரம்தான் வெற்றி இருக்கிறது. முன்னால் ஓதிய குர்ஆன் ஆயத் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் என்னுடைய நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவர்களை பற்றி எந்த அளவு அறிந்து வைத்திருக்கிறோம்? ஒவ்வொன்றையும் சஹாபாக்கள் உச்சம் தலை முதல் கால் வரைக்கும், காலுடைய நுனி வரைக்கும் ஒவ்வொன்றையும் பாதுகாத்து எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரம் நெட்டையா கட்டையானவர்களா என்றால் ரபஅத்தம் மினல் கௌம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக உயரமும் இல்ல, லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீரில் முதரத்தித். நபி அவர்கள் ஆக உயரமும் இல்ல, மிகவும் கட்டையானவர்களும் இல்ல. 6 அடி மனிதன் என்றால் நபி அவர்கள் 5 அடியும் இல்ல, ஆக கட்டையாக, ஆக உயரமும் இல்ல, ஆனா உயரத்துக்கு வாசியானவர்கள். 6 அரை என்று சொன்னா அந்த அளவுக்கு இருக்கிற உயரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரம். அன்புக்குரியவர்களே, பல வார்த்தைகள் வித்தியாசத்தோடு பல்வேறு விதத்தில எப்படியெல்லாம் விளங்கப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நபியுடைய உயரத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீரில் முதரத்தித். சிலருடைய கழுத்தும் தலையும் சேர்ந்த மாதிரி உள்ளுக்கு போன மாதிரி இருக்கும், அவ்வளவு கட்ட. நபி அவங்க அப்படியும் இல்ல. உயரத்தை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய தலை வஹ்முர் ரஸ் அதீமுல் ஹாமா. நபியுடைய தலை பெருத்த தலை, அதாவது உடம்புக்கு ஏற்ற. சில பேருடைய தலை இருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும், தலை பெருத்து போயிருக்கும், அல்லது தலை பெருத்திருக்கும், உடம்பு சின்னதாக இருக்கும். இது அசிங்கம், அலங்கோலம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பரிபூரணமாக படைத்தான். நபிக்கு ஒவ்வொன்றிலும் கொடுக்கப்பட்ட அழகு போன்று உலகத்திலே வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட ஷத்ருல் ஜமால், அழகில் அரைவாசிதான். எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு அழகும் கொடுக்கப்பட்டது. நபியுடைய தலையை வர்ணிக்கிறார்கள் சஹாபாக்கள். நபியுடைய முடி எப்படி இருந்தது? நபியுடைய முடி 3 வகையாக இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி முதலாவது வஃப்ரா என்ற அமைப்பிலே காது சோனை வரைக்கும் இருந்திருக்கிறது. இரண்டாவது லிம்மா என்ற அமைப்பிலே காது சோனையை விட கீழ் இறங்கிய அளவுக்கும் சில காலங்களில் இருந்திருக்கிறது. ஜும்மா என்ற வகையில் நபியுடைய தோல் புஜத்திலே படுகின்ற அளவுக்கும் நபியுடைய முடி இருந்திருக்கிறது. நபியுடைய முடியை பற்றியும் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். லைஸ பில் ஜஅத் அல் கதத். நபி அவர்களுடைய முடி சூடான் வாசிகள், மொரோக்கோ, நைஜீரிய மக்களுடைய முடிகளை போன்று அப்படியே சுருண்ட முடியும் இல்லை. வலா பிஸ்ஸபத். பெண்களுடைய அல்லது அப்படியே நீளமாக இருக்கின்ற அவ்வாறான முடியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி உறுதியான முடி. ஆனால் சிலருடைய முடி நம்மிலே இருக்கும் கம்பி முடி போன்று, எண்ணெய் பூசினாலும் படாது, சீப்பால் வாழ்ந்தாலும் வாழ்ந்து படாது, ரெண்டும் இல்லாம என்ன பூசினா படக்கூடிய, சீப்பால வாழ்ந்தா ரஜில ஷார், அந்த கோர்த்து வாழ்ந்ததுடைய அடையாளம் இருக்கின்ற அளவுக்கு மொத்தமான முடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி. நபி அவர்கள் முடியை எப்படி வாருவார்கள்? இனின் ஃபரக
சபகத் அகீகத்துஹு ஃபரகஹா வ இல்லா ஃபலா. நபி அவர்களுடைய முடி அதை பிரித்து வாருகின்ற விதத்தில் இருக்கும் என்றால் அதை அப்படியே நடுவாக பிரித்து வாழ்ந்து கொள்ளுவார்கள். அல்லது சதில் என்ற அமைப்பில் நபி அவர்கள் முடியை அப்படியே பின்னால் வாழ்ந்து கொள்வார்கள். நபி அவர்கள் முடியை பிரித்து வாழ்ந்திருந்தால் நடுவிலே நபி அவர்கள் மிஸ்கை வைப்பார்கள். நபியுடைய முடியிலே பழுத்த முடிகள் எத்தனை இருந்தது? நாம் இருக்கிறோம், என்னுடைய தாடியில் எத்தனை பழுத்த முடி இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் வரலாறு பாதுகாக்கப்பட்ட தலைவர் என்பதனால் நபியுடைய தாடியில் தலையிலும் சேர்த்து எத்தனை பழுத்த முடிகள் இருந்தது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய 20க்குள்ளதான் நபியுடைய பழுத்த முடி. கடைசி காலத்துல ஷையபத்னி ஹூதுன் வ அகவாத்துஹா, உலகத்துடைய யோசனை அல்ல, நபியுடைய தலைய தாடிய நரைக்க வைத்தது. அதை நரைக்க வைத்தது ஆகிராவுடைய சிந்தனை, மறுமையுடைய கியாமத்து நாளுடைய அமளி துமளிகள். நபியுடைய பழுத்த முடிகளில் அதிகமானது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், சுதுக், இந்த இடத்துல இந்த பொட், அல்லது இன்னும் ஒரு விதத்துல சொல்றா இந்த நெற்றிக்கும் காதுக்கும் இடைப்பட்ட பகுதியில நபியுடைய பழுத்த முடிகளில் அதிகமான முடிகள் இருந்தது. அதே போன்று இந்த குட்டி தாடி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும் இருந்தது. ஒரு சில ரிவாயத்துகளில் நபி அவர்கள் பிரித்து வார்ந்தால் நபியுடைய பழுத்த முடிகள் விளங்கும், நிறை முடிகள் விளங்கும். எண்ணெய் பூசினார்கள் என்றால் வாராஹுன்ன துஹன், எண்ணெய் நபியுடைய அந்த முடிகளையும் மறைத்துவிடும். அப்ப இதை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த குட்டி தாடியிலும் இந்த பகுதியிலும் பிரித்து வாருகின்ற இந்த நடுப்பகுதியிலும் நபியுடைய நிறை முடிகள் இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல வேற எங்க முடிகள் இருந்துச்சு? நபி அவர்கள் உடம்புல ஆடை இல்லாத பகுதி இலங்கும், ஒளி வீசும். அதே போல முடியில்லாத பகுதிகள் இலங்கும், ஒளி வீசும். நபியுடைய இந்த தொண்டக்குழி, இந்த நெஞ்சுடைய மேற்பகுதியில் இருந்து தொப்புள் வரைக்கும் தவீலுல் மஸ்ருபா, ஒரு மெல்லிய ஒரு கோடு அடிச்சா எப்படி லேசா இருக்குமோ அதே போல நீட்டுக்கும் அப்படியே நபியுடைய இங்கிருந்து தொப்புள் வரைக்கும் அப்படியே முடி இருந்திருக்கிறது. நபியுடைய இந்த பகுதியில 2 பகுதிகள்ல முடி இருந்திருக்கிறது. நபியுடைய மார்பு பகுதியில வயிற்றில முடி இல்ல, ஆனா நெஞ்சுக்கு மேலுள்ள இந்த பகுதியிலையும் அதே போல முழங்கையுடைய பகுதியிலும் நபிக்கு முடிகள் இருந்திருக்கிறது. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால நபியுடைய நெற்றி வாசிஅல் ஜபீன், வாசிஅல் ஜபீன், அகலமான விசாலமான நெற்றி. நபியுடைய நெற்றி சிலாக்களுக்கு இந்த முடியும் சேர்ந்து சின்னொரு நெற்றி மாறி இருக்கும். இல்ல, நபியுடைய விசாலமான நெற்றி, ஒளி வீசுகின்ற நெற்றி நபியுடைய நெற்றி. இந்த கண் புருவம் இருக்கிறது தானே, இது நபியுடைய வளைந்ததாக இருக்கும், நீண்டதாக இருக்கும், அடர்ந்த முடிகளை உடையதாக இருந்தது. இந்த 2ம் சேர்ந்திருந்ததா, இந்த 2 புருவங்களும் சேர்ந்திருந்ததா என்றால் சஹாபாக்கள் அதையும் பார்த்து வர்ணித்திருக்கிறார்கள். சவாபிஅ ஃபீ கைரி கரனின், தூரத்திலிருந்து பார்த்தா 2ம் சேர்ந்தது மாதிரி இருக்கும், ஆனா கிட்ட வந்து பார்த்தா அந்த 2க்கு மத்தியில் ஒரு சின்ன இடைவெளி சேராமத்தான் இருந்துச்சு. பைனஹுமா இர்குன் யுதிர்ருஹுல் கதப், நபி அவர்களுக்கு கோபம் வந்தா, நபியுடைய விஷயத்துல நபி கோபப்பட்டதும் இல்ல, யாரையும் பழி வாங்கியதும் இல்ல. யுத்தத்துல அல்லாஹுடைய கட்டளைகள் வீணாக்கப்படுகின்ற பொழுது, நபியுடைய முகம் கோபம் வருகின்ற பொழுது, இந்த 2க்கும் இடையில இருக்கிற அந்த நரம்பு நாளங்கள் அது புடைக்கும், இரத்தம் அதிலே நிரம்பும். இதையும் சஹாபாக்கள் அவதானித்தார்கள்.
இப்படி இருந்தது நபியுடைய நெற்றியுடைய அமைப்பு. அப்லஜல் வஜ், நபியுடைய முகம் சுத்தமானதாகவும் இருந்தது. ரஅய்து ரஜுலன் லாஹிரல் வதஆ, உம்மு மஅபத் அல் குஸாஇய்யா ரலியல்லாஹு அன்ஹா நபியை பத்தி வர்ணிச்சதுல ஆக சிறப்பாக வர்ணிச்சது. அவங்க வர்ணிச்சது மாதிரி யாரும் வர்ணிக்கல. வயசு போன ஒரு பெண், நபி அவர்கள் ஹிஜ்ரத் போன சந்தர்ப்பத்தில் அந்த உம்மு மஅபத் அல் குஸாஇய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கூடாரத்துக்கு போனாங்க. நபியிடம் இருந்த கட்டுச்சாதனங்கள் முடிஞ்சிட்டு அந்த உம்மு மஅபத் ஒரு வயசு போன பொம்புல, நல்ல விருந்து ஏற்பாடு செய்யற பொம்புல. நபி அங்க போனாங்க. ஆனா அந்த நேரம் விருந்துக்கு எதுவும் இல்ல. இருந்த ஆடுகளையும் கணவன் எடுத்துக்கொண்டு மேய்ச்சலுக்காக பேத்துட்டாரு. ஒரே ஒரு ஆடு, அது இந்த ஆடுகளோட சேர்ந்து போக முடியாது. அவ்வளோ இயலாம, சுகமில்லாம, நோய்வாய்ப்பட்டு இருந்துச்சு. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, எதுவும் இல்ல. அப்ப சொன்னாங்க நபி அவங்க, இந்த ஆட்டுல பால் கறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையை வைக்கிறார்கள். பாத்திரம் நிரம்புகிறது. நபி குடிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் குடிக்கிறார்கள். அவர்களுடைய பயண வழிகாட்டியும் குடிக்கிறார். அவர்களுக்கும் 2 பாத்திரங்களை நிரப்பி வைத்துவிட்டு நபி அவர்கள் சென்று விட்டார்கள். கொஞ்ச நேரம் இந்த நபியை பார்த்த அந்த உம்மு மஅபத் அல் குஸாஇய்யா நபி அவர்களை மிக அழகாக வர்ணிக்கிறார்கள். வரலாறுகள்ல பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாவிச்ச வார்த்தைகள் மிக சுருக்கமானது. அதற்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பலமான வார்த்தைகளை பாவிச்சிருக்கிறாங்க நபியை வர்ணிக்கிறதுல. ரஅய்து ரஜுலன் லாஹிரல் வதஆ, முகத்துல அழகு. அந்த பௌர்ணமி நிலவு நபியை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்களே, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 14ஆம் பிறை முழு பௌர்ணமி நிலவு நபிக்கு பக்கத்துல நான் இருந்தேன். நபியையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். நபியையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். ஃபலஹுவ இந்தி அஹ்ஸனு மினல் கமர், நபி அவர்கள் எனக்கு அந்த சந்திரனை விட அழகாக தெரிந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சந்திரன் அல்ல, 1000 சந்திரன்களை விட நபி அழகு நமக்கு விளங்குறதுக்கு சொல்லப்பட்டிருக்குது. நபியுடைய முகம் வட்டமானதா, லைஸ பில் முகல்ஸம் வலா பில் முதஹம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்படியே கோடு அடிச்ச மாதிரி, புற்றுல் வச்சு கீறின மாதிரி அப்படியே வட்டம் இல்ல. வகான ஃபீ வஜ்ஹிஹி தத்வீருன், வட்டத்துக்கு வாசியான முகம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல கேட்கப்பட்டுச்சு, நபியுடைய முகம் வாளை போல பளபளப்பா, சந்திரனை போல பிரகாசமா? சொன்னார்கள், சந்திரனை போல பிரகாசம். வாழை போல பளபளப்புண்டா நபியுடைய முகத்தை பார்க்கலாது. கண் கூசும். வாழை இப்படி வச்சா நேரடியாக பார்க்கலாது. அப்படியான முகம் அல்ல நபியுடைய முகம். சந்திரனை போல பிரகாசமான முகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறத்தை பற்றி கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறார்கள். அஸ்ஹரல் லௌன், அஸ்மரல் லௌன், அபியதல் லௌன். எப்படி வெள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கடும் வெள்ளை அல்ல. எந்த வெள்ளை, எத்தனையோ வெள்ளைகள் இருக்குது. சில வெள்ளைகள் மக்களுக்கு, மனிதர்களுக்கு வெறுப்பான வெள்ளை, அதை பார்க்க முடியாது. நம்மட பாசையில சொல்றேன்டா, வெள்ளக்காரர்கள் ஒரு வகையான வெள்ளை, ஆனா அது ஒரு ரசிக்கின்ற, உள்ளத்துக்கு விருப்பமாக இருக்கின்ற ஒரு வெள்ளை அல்ல. குஷ்டரோகி அவரும் வெண்குஷ்டரோகி, அதுவும் ஒரு வெள்ளைதான். ஆனா அந்த வெள்ளைய பார்க்க முடியாது. நபி அவர்களுடைய நிறத்தை பற்றி சொல்கிறார்கள், லைஸ பில் ஆதம் வலா பில் அபியதில் அம்ஹக்
வெள்ளண்டா அப்படியே அப்படி வெள்ளையும் இல்ல, அதே போல சிவப்புண்டா கடும் சிவப்பும் இல்ல, ரெண்டும் கலந்து ஆக அழகிய நிறம் நபி அவர்கள் முஷ்ரப் பிஹும்ரா, செந்நிறம் கலந்த சிவப்பு கலந்த வெண்மைதான் நபியுடைய நிறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அந்த அழகு, அந்த அழகிய வதனம் வசீமுன் கசீமுன் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அது இயற்கை அழகு. கசீமுன், உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி இருந்தால் அழகோ, ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவு அழகு இருக்க வேண்டுமோ, அகத கிஸ்மன் ஹல்லம் மினல் ஜமால், நபியுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் உம்மு மஅபத் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறாங்கன்னா, கசீம் என்றால் உலமாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய நெற்றி இந்த ஆரம்பத்திலிருந்து, நபியுடைய மூக்குடைய ஆரம்பம், இந்த மூக்குடைய ஆரம்பத்திலிருந்து இந்த மேலுதடு, இந்த மேலுதடிலிருந்து இந்த தாடையுடைய ஆரம்ப பகுதி, இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரே அளவு சரிசமமாக இருந்தது. அது ஒரு தனி அழகு. அதுதான் கசீம். ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய தனித்தனி அழகுகளை நபியுடைய முகம் கொண்டிருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஅன்னஹு கித்அத்து கமர், கஅன்னஹு வரகத்து முஸ்ஹஃப், குர்ஆனுடைய ஒளி போல நபியுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள், யதலஅல வஜ்ஹுஹு தலஅலுல் கமரி லைலத்தல் பத்ர், 14ஆம் பிறை. ஏண்டா எங்களுக்கு வேற ஒன்றை கொண்டு வர்ணிச்சு விளங்கப்படுத்த முடியாது, எங்கட புத்திக்கு விளங்குற ஒன்றை கொண்டு வர்ணிச்சிருக்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சில உலமாக்களுடைய கருத்து, அல்லாஹ் நபியுடைய பரிபூரண அழக காட்டல்ல, ஏண்டா அத பார்க்கிறதுக்கு எல்லாருக்கும் சக்தி இல்ல, எல்லா கண்களுக்கும் அந்த நபியுடைய அழகை பார்த்துவிட முடியாது. அதனால் எந்த அளவு நபியுடைய அழகிலிருந்து பார்க்க முடியுமோ அந்த அளவு அழகைத்தான் அல்லாஹ் நபியுடைய முகத்திலிருந்து காட்டினான் என்ற அளவுக்கு உலமாக்கள் நபியுடைய அழகை எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால் தான் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்காவிட்டால் எங்களுக்கு எதுவும் கை கால் ஓடுதில்ல, நபியை வந்து பார்த்துட்டு மரஹா போகும் அவங்க வீட்டுக்கு. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம், அவர்களுடைய அழகு. வலாபில் ஆதம், சொல்ல போனா மாவு புதிசில நல்ல வெள்ளையா இருக்கும், கொஞ்ச நாள் போனா வண்டு வந்து புழு வந்து அந்த வெள்ளை கொஞ்சம் கொஞ்சமா மாறி மங்களா போயிடும். வெள்ளை துணி ஆரம்பத்தில் ஒரு வெள்ளையாக இருக்கும், 2 வருஷம் கழுவி கழுவி உடுக்கிற நேரம் கொஞ்சம் மங்கி போகும். இப்படி மங்கள் கோதுமையுடைய மங்கி போன வெளிரி போன வெள்ளை நிறமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கல்ல. செந்நிறம் கலந்த சிவப்பு கலந்த வெண்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறம். நபியுடைய புருவத்தை பார்த்தோம், நபியுடைய கண், நபியுடைய கண்ணை பற்றி வர்ணிக்கிறார்கள். வஃபி ஐனைஹி தஅஜுன் அதஅஜுல் ஐனைன், நபியுடைய கண்ணுடைய வெள்ளை மிக வெள்ளையானது, கருப்பு மிகவும் கருப்பானது. அது ஒரு அழகு. சில ஆக்கட கண் மஞ்ச காய்ச்சல் வந்த மாதிரி மஞ்சள் அடிச்சு போயிருக்கும், அதை வச்சு நாங்க கேட்போம் நோயா அல்லது பிரச்சனையா? இல்ல. எப்படி பிறந்த பிள்ளைக்கு கருப்பு மிகவும் கருப்பாக, அந்த வெள்ளை மிகவும் வெள்ளையாக இருக்குமோ, இதை போன்று இருந்தது நபியுடைய கண். சில ரிவாயத்துகளில் அஷ்கலல் ஐனைன் அஞ்சலல் ஐனைன், அந்த வெள்ளையில சின்ன பிள்ளையோட கண்ணில் பார்த்தா விளங்கும், அதுல இருக்கிற அந்த சின்ன நரம்புகள் இரத்த நாளங்கள் சிவப்பாக இருக்கும். அப்படி சிவப்புக்கு கொஞ்சம் வாசி இருந்துச்சு. ஏண்டா சுக்குலா அஞ்சலல் ஐனைண்டா சிவப்புக்கு அந்த வெள்ளையில கொஞ்சம் சின்ன ஒரு வாசி,
அதற்கு ஒரு சாய்வு இருந்தது. இது நபியுடைய கண். நபியுடைய இமையையும் சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறார்கள். நீண்ட இமைகளை உடையவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்தபுல் அஷ்ஃபார் வஃபி அஷ்ஃபாரிஹி வதஃபுன். நபியுடைய இமையை வர்ணித்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது நபியுடைய மூக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ நபியுடைய மூக்கு அக்னல் இர்னீன். நபியுடைய மூக்கு தூரத்திலிருந்து பார்த்தா கொஞ்சம் உயர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா நாங்க சொல்லுவோமே உள்ளுக்கு போன மூக்கு, அப்படியும் அல்ல, கொஞ்சம் உயர்ந்தது போல இந்த வட்டமும் அழகானது. இந்த மூக்கிலிருந்து நேரடியாக ஒளி வீசுவதனால் தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடியவர்கள் அஷம்ம உயர்ந்த அல்லது நீண்ட மூக்குடையவர்களாக நபியை விளங்கிக் கொள்வார்கள். ஆனா அப்படி இல்லை, அதிலையும் நடுத்தரம். எப்படி இருந்தால் அழகோ அப்படி நபியுடைய மூக்கையும் அல்லாஹ் படைத்திருந்தான். நபியுடைய வாயை பற்றி வர்ணிக்கிறார்கள். வாசிஅல் ஃபம். நபியுடைய வாய் விசாலமானது. அப்படி என்றால் நாவன்மை அதிகம் உள்ளவர்கள் நபி அவர்கள். அதனால் தான் நபி அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஊதீது ஜவாமிஅல் கலிம். நபியுடைய சில வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள், 3 வார்த்தைகள், ஆனா 30 பக்கத்துக்கு விளக்கம் எழுதுவாங்க. இன்னும் நபியுடைய எத்தனையோ வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுதி முடிக்க முடியல. அப்ப அவ்வளோ விசாலமான வாய் என்றால் அது அரபிகளிடத்தில் புகழுக்குரிய ஒரு வாய். கொஞ்சம் வாய் பெருத்திருக்கணும். வாய் சின்னதாக இருந்தா அது அரபிகளிடத்துல அது புகழுக்குரிய வாய் அல்ல. அப்ப அதுல ஒரு குறையொன்று இருக்குது என்பது அரபிகளுடைய கணிப்பு. அதனால அதுலயும் அல்லாஹ் குறை வைக்கல. அப்ப விசாலம் என்பதனால முகத்துடைய அமைப்புக்கு அலங்கோலமாக இருக்கிறதல்ல, அந்த முகத்துடைய தோற்றத்துக்கு ஏற்ற அழகிய வாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய பற்களுக்கு முஃபல்லஜுல் அஸ்னான். நபியுடைய பற்களுக்கு மத்தியில் மெல்லிய லேசான இடைவெளி இருக்கும். இன்று அல்லாஹ் படைத்த படைகோலத்தை மாற்றுவதற்காக இன்று ஈறுகளுக்கு மத்தியில் இடைவெளிகளை தேய்த்து ஏற்படுத்துகிறார்களே, இவர்களை நபி அவர்கள் சபித்தார்கள். ஆனால் இந்த அழகை இயற்கையிலேயே அல்லாஹ் வைத்து நபி அவர்களை படைத்தான். நபி அவர்கள் பேசுகின்ற பொழுது உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹுல்வுல் மன்திக், கேட்கிறதுக்கு அப்படி இனிமையாக இருக்கும். வஃபி ஸௌதிஹி ஸஹல். நபியுடைய வார்த்தைகள் அப்படியே மிச்சம் பாரமானதாக, உள்ளத்தை அப்படியே உறுத்தக்கூடியதாக, உள்ளத்தை கலட்டி போற்ற இறுக்கமானவைகளாக இருக்காது. தமிழ்ல சொல்றேன்டா, கணீர் கணீர் என்று படுகிறதுக்கு மாதிரி தெளிவான வார்த்தைகளாக, கேட்கிறதுக்கு இதமான வார்த்தைகளாக நபியுடைய வாயால் வந்த வார்த்தைகள் இருக்கும். வஃபி ஸௌதிஹி ஸஹல் ஹுல்வுல் மன்திக் கஅன்ன மன்திகஹு ஹரஸாத்து நவ்மின். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முத்து மாலைகளை, மணி மாலைகளை அப்படியே அவிழ்த்து அறுத்து விட்டா அந்த முத்து கொட்டுற நேரம் எப்படி இலங்குமோ, இதே போல நபியுடைய வாயிலிருந்து வார்த்தை வார நேரத்துல ஒவ்வொரு வார்த்தையும் முத்து போல இலங்கிக் கொண்டிருந்துச்சு. நபியுடைய வாய், நபியுடைய பற்கள், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொன்றையும் வர்ணித்தார்கள். நபியுடைய தாடி, வஃபி லிஹ்யதிஹி கஸாஸா, அடர்த்தியான நபியுடைய தாடி. சஹாபாக்கள் ஓதல், தொழுகையுடைய ஓதல நபியுடைய தாடி அசைவதை வைத்து அறிந்து கொண்டார்கள். அப்ப பின்னுக்கிருந்து பார்க்கிறதுக்கு விளங்குற அளவுக்குண்டா அப்ப தாடி அடர்த்தியாக இருந்திருக்கணும். அப்ப உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், நபியுடைய முகத்துடைய வட்டத்துக்கு ஏற்ப வட்ட நிலைமையில, அதனால ஆக நீளமாக இருக்கணும் என்பதுமல்ல, அடர்த்தியான தாடியாக இருந்துச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி. ஒவ்வொன்றையும் சஹாபாக்கள் வர்ணித்தார்கள் அல்லவா. விளங்குறது வாஜிப், நபியை பத்தி தெரிகிறது கட்டாயம். அன்புக்குரியவர்களே, நபியுடைய கழுத்தை பத்தி வர்ணிக்கிறார்கள். கஅன்ன உன்கஹு கஜீதி தும்யத்தில்.
எப்படி மெழுகு சிலைய அப்படி வார்த்து எடுத்தா அப்படி ஊத்த இல்லாம பளபளப்பாக மினுமினுப்பாக இருக்குமோ, அதே போல நபியுடைய அப்ப பின்னுக்கு நபியுடைய இந்த கழுத்து பிடரி இருக்குதானே, இதுல கொஞ்சம் நீளம். சில பேருடைய தலையும் இதுவும் உள்ளுக்கு போய் எப்படி இருக்கும், அப்படி அல்ல, ஒரு இடைவெளி இருந்துச்சு. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது போல அப்ப இது அவ்வளவு தூய்மையானதாக, இலங்கக்கூடியதாக, சற்று இடைவெளி உள்ளதாக இருந்தது நபியுடைய பிடரி. இது விசாலமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மூட்டுகளும் உறுதியானதாக இருந்துச்சு. ஒவ்வொரு மூட்டுகளும் சதை பிடித்ததாக இருந்துச்சு. ஜலீலுல் முஷாஷி வல் கதித். சஹாபாக்கள் ஒன்றையும் விட இல்லை, ஒவ்வொன்றையும் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த கை சதை பிடித்ததாக இருந்தது. சில கைகளை பார்ப்போம் முள்ளும் தோலும் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமே, அப்ப என்ன அர்த்தம், இந்த நரம்பு எலும்பு மட்டும் விளங்குற அளவுக்கு சதை இல்லாம இருக்கும். அப்படி இல்லை நபியுடைய கை, சதை பிடித்ததாக இருக்கும். உடம்பும் பாதினுன் முத்தமாசிக். அப்ப நபி அவங்களோட கொளுத்த உடம்பாண்டா சொல்றாங்க, நபி அவர்களுடைய உடம்புல சதை இருந்துச்சு, ஆனா அது கட்ஸான கவியான சதை. நம்ம சொல்லுவோமே சில உடம்புகளை பார்த்து, கூழ் சதுரம் அல்லது தண்ணி உடம்பு, அதுல ஒன்றும் இல்ல, ஒன்றுக்கு மேல ஒன்று அடுக்கடுக்காக இருக்கும், அந்த உடம்பல்ல நபியுடைய உடம்பு. பாதின் சதை பிடித்ததுதான், ஆனா முத்தமாசிக் ஒன்றோடு ஒன்று இறுகிய உறுதியான உடம்பு தான் நபியுடைய உடம்பு. அதே போலதான் அந்த ஒவ்வொரு மூட்டுகளும் எந்த அளவு இருந்தா அழகோ, எந்த அளவு சதை இருந்தா அது தெளிவாக இருக்குமோ அந்த அளவு சொல்லுகிறார். சஹலல் ஹத்தைன், நபியுடைய சொக்க கண்ணம் சில பேருடையது இப்படி தூங்கி எழும்பினா வீங்கி இருக்கிறது போல, அல்லது சில பேருக்கு இயற்கையிலே அப்படியே இது என்ன வீக்கமுள்ள அதிக சதை உள்ளது போல இல்ல. சஹலல் ஹத்தைன், அதுவும் அழகியதாக. சில பேருக்கு குழி விழுந்து உள்ளுக்கு போனது மாதிரி, அப்படியும் இல்ல. எப்படி இருந்தா அழகோ அப்படி நபியுடைய கண்ணமும் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த நபியை நாம் விளங்க வேண்டும்? ஏன் கனவுல கண்டா கூட யாரை கண்டதுன்னு தெரியாது. நம்ம சொல்லுவோம், ஒரு வெள்ளை ஜுப்பா உடுத்தவரால், வெள்ளை அவரால் வந்தாரு, அது நபியாக இருந்தாலும் கூட எனக்கு தெரியாது. ஏன் நான் நபியை பற்றி படிக்கவில்லை, நபியை பற்றி அறிந்திருக்கவில்லை, அதனால் வெள்ளை ஜுப்பா உடுத்துட்டு வெள்ளையா வந்தது நபியாண்டு கூட தெரியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், பின்னால என்னுடைய உம்மத்தில சில மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் என்னை காண்பதற்காக அவர்கள் நேசிப்பார்கள், என்னை பார்ப்பதை எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என்றால், தன்னுடைய முழு சொத்தையும் இழந்து சரி, தன்னுடைய முழு குடும்பத்தையும் கொடுத்து சரி, ஒரு தடவை நபியை பார்க்க கிடைக்குதுண்டா அதை பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. அப்படியான உம்மத் எனக்கு பின்னால வருவாங்க. நாங்க அப்படியான உம்மத்தாக இருக்கணும். இமாம் திர்மிதி கூட தன்னுடைய கிதாப நபியுடைய தோற்றம், படைகோலம், வெளிரங்க அழகு இதை வச்சு ஆரம்பிச்சு கடைசி பாபாக முடிக்கிறாரு, நபி அவர்களை கனவுல காண்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் முஃமின்கள், நாங்கள் உண்மை முஃமினாக ஆக முடியாது நபிய விளங்காம, நபிய ஈமான் கொள்ளாம, நபிய நேசிக்காம. ஒரு ஆளை நேசிக்கிறதுக்கு அவரை பத்தி விளங்கணும், அவரை பத்தி விளங்கணும். அவரை பத்தி விளங்காம ஒரு ஆளை நேசிக்க முடியாது. ஒரு மனிதனை ஒரு ஆள் நேசிக்கிறதுக்கு 3 காரணங்கள் உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. ஒன்று இயற்கையான நேசம், அது என்ன? ஜிபில்லியத். எங்கட உம்மா வாப்பா கருப்புண்டாலும் சரி எப்படிண்டாலும் சரி நாங்க அவங்கள விரும்பத்தான் செய்வோம், இது இயற்கையான அன்பு. இன்னொன்று இருக்குது அவருடைய கமாலியத், அவருடைய அழகு. அவர் அப்படி அழகு, என்னடாப்பா அவர்கிட்ட கண்டிங்க ஒன்றும் இல்ல, அவர்கிட்ட என்னத்தை கண்டிங்க எதுவும் இல்ல, வெறும் அழகு. இதுக்காக ஒரு ஆளை நேசிக்கிறது. 3வது அவருடைய குணங்கள், பண்பாடுகள், அவர் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற அழகிய நல்ல பண்புகள்.
இதற்காகவும் நாங்க ஒரு ஆளை நேசிப்போம். அவர் அப்படி இருக்கலாம், ஆனா அவரு உள்ளம் வெள்ளையான மனிதர் அப்படின்னு நம்ம சொல்றது போல, அன்புக்குரியவர்களே, நபிய நேசம் கொள்றதுக்கு இந்த 3 வகையிலையும் நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று இயற்கை அழகண்டா, இயற்கையான நேசம்ண்டா. எப்படி எங்கட உம்மா வாப்பாவை நேசிக்கிறோமோ இத போல நபியை நாங்க நேசிக்கணும். நபியவங்க சொன்னார்களே, பரிபூரணமான ஈமானுடையவர்களாக எப்ப மாறுவீங்கண்டா, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களோட உயிர், உங்களோட புள்ள, உங்களோட வாப்பா, உங்களோட சொத்து செல்வம், உலக மக்கள் எல்லாத்தையும் விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக மாறணும். இந்த நேசம் எங்களை இருக்குது. நபியுடைய ரவுலாவுக்கு கிட்டால போனா, நபி அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு போயிருக்கிறவர்களுக்கு தெரியும், நம்மை அறியாமலேயே கண்ணால் ஆனந்த கண்ணீர் வரும். இதுதான் நமக்கு நபிக்கும் ஒரு தொடர்பு இயற்கையிலே இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். நம்மட உம்மா வாப்பாட கபருக்கு கிட்ட போனா வராத அந்த ஆனந்த கண்ணீர் அல்லது அழுகை, என்னவென்று புரியாத அந்த ஆனந்தம், இது நபிக்கு நமக்கும் உள்ள தொடர்பு. இந்த நேசம் கட்டாயம் வர வேண்டும். நபி அவர்களுடைய அழகு, அதை படிச்சிருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். நபியை நேசிக்க உலகத்தில யாரையோ என்னென்ன அழக வச்சு நேசிக்கிறோம்டா, நேசிக்க தகுதியான அழகுடைய ஒரு மனிதர் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதே போல பண்பால் குணத்தால் பூர்த்தியான, உலகத்தில் சில மனிதர்கள் ஏதோ அந்த மனிதர் 130% அவருடைய குணம் நல்லா இருக்குது, அதை பார்த்து நாங்க அவளை எவ்வளவு விரும்புகிறோம் என்றால், குர்ஆன் தான் அவருடைய குணமாக இருந்த அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விரும்பப்பட வேண்டியவர்கள். எனவே எந்த பக்கத்தாலையும் நபியை நேசம் கொள்ளாம இருக்க முடியாது. படிப்போம், அதனால நபியை விளங்குவோம், அதனால நபியின் மீது நேசம் கொள்வோம். இன்னும் ஒரு சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், நபியுடைய நெஞ்சும் சவா அல் பத்னி வஸ்ஸத்ர், ரெண்டும் சரிசமமாக இருக்கும். நபியுடைய கால் ஹும்சான் அல் அஹ்முசைன், சில ஆக்களுடைய காலை நாங்க சொல்லுவோம் எப்படி தெரியுமா, சத கூடி அப்படி கால் வச்சா வாத்துடைய அந்த இது மாதிரி 2 பக்கமும் சத தள்ளி இருக்கும். அப்படி இல்லை, மன்ஹூசுல் அகிப், சத இருக்கும், தேவையான அளவு சத, வெளியில இப்படி தள்ளி இருக்கிற அளவுக்கு நபியுடைய குதியில சதை இல்ல. அதே போல காலுடைய இந்த பகுதி இருக்குது, நடுப்பகுதி, அது மசீஹுல் கதமைன், அது மிச்சம் தூய்மையானது. அதே போல நபியுடைய கால்கள்ல வெடிப்போ அல்லது பிளவுகளோ எதுவும் இல்ல. நபி அவர்களுடைய நடைய வர்ணிச்சிருக்கிறாங்க, மேலிருந்து பள்ளத்தை நோக்கி நடந்தா எப்படி கவனமாக வச்சு நடப்போம். குதிகால வச்சு நடக்கலுமா மேலிருந்து கீழே நடந்து வந்தா இல்ல. அப்ப நபியுடைய நட சாதாரண தரையிலும் சம தரையிலும் மேடிலிருந்து பள்ளத்தை நோக்கி வந்தால் அப்ப என்ன செய்வோம், உறுதியாக எடுத்து கவனமாக வச்சு நடக்கிற நட. நபியுடைய நட சில நேரம் வேகம், சஹாபாக்கள் சொல்லுவாங்க நாங்க ஓட வேண்டி இருக்கும் நபியுடைய நடையுடைய வேகம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியுடைய ஒவ்வொன்றும், நபியுடைய கமக்கட்டு, நபியுடைய வியர்வை ஆக சிறந்த இத்ர். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் வந்து கைலூலா தூங்குவாங்க பகல் நேரம். நபியுடைய மேனியிலிருந்து வியர்வை வடியும், அது அப்படியே வடிச்சு எடுத்து தன்னுடைய அத்தர் போன்ற அந்த நறுமணம் போன்றதுல சேர்த்து வைப்பாங்க. நபி அவங்க கேட்டாங்க, எலும்பி என்ன செய்றீங்க உம்மு சுலைம்? சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்கட தீபுல உங்கடத்தையும் சேர்க்கிறோம், ஆக சிறந்த தீபாக எங்கட தீபு மாறிவிட்டது. நபியுடைய கையுடைய மிருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பல பட்டுகளை பார்த்திருக்கிறேன், நபியுடைய கையை விட மிருதுவான எதையும் பார்க்கல. நபியுடைய வாசத்தை விட எந்த மிஸ்கையோ அம்பரையோ நான் சுவைத்ததில்லை. நபி அவங்க ஒரு பாதையால போனா அந்த பாதையை வாசம் அடிக்கும். நபி அவர்கள் ஒரு சிறுவருடைய கையில கையை வச்சா அந்த பல சிறுவர்களுக்கு மத்தியில அந்த சிறுவரை வேறையாக நாங்க விளங்கி கொள்ளலாம்.
அல்யனுஹு அரீகா, நளினமான சுபாவம் கொண்டவர்கள், அஸ்தகுஹும் லஹஜா, அதே போல பழகிறதுக்கு சேர்ந்து நடக்கிறதுக்கு நபியை திடீர்னு பார்த்தாங்கண்டா ஒரு கண்ணியம் கலந்த பயம். மன் ரஆஹு, யாரு திடீர்னு பார்க்கிறாரோ ஹாபஹு வமன் ஹாலதஹு மஅரிஃபதன், இதுதான் நபி என்று கலந்து இரண்டரை புலங்கி நபியோட சேர்ந்துட்டாருண்டா நபியை விட்டு விலகி போறதுக்கு விரும்பவே மாட்டாரு, நபியை நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம் எம்முடைய மஸ்ஜித் நமக்கு இவ்வளவு ஏற்பாடை செய்து தந்திருக்கிறது. அந்த நபியை படிக்க, அந்த நபியை விளங்க இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே நபியை படிப்போம். நபியை படித்தால் தான் யாரை நேசிப்பது, யாரை நேசித்தால் எம்முடைய ஈமான் பூர்த்தியாகுமோ, நாம் பரிபூரண முஃமின்களாக ஆகுவோம். அப்படியான முஃமின்களாக மாறுவதற்கு நபியை நேசிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். நபியை நேசிக்க வேண்டும் என்றால் நபியுடைய அழகை, நபி எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். அப்போ வெளிரங்க அழகு நபி அவர்கள் எவ்வளவு பரிபூரணமானவர்கள் என்பதை உணர்த்துகிறது. இதே போல நபி அவர்கள் எவ்வளவு பரிபூரணமானவர்கள் என்பதை நபியுடைய வெளிரங்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல நபியுடைய எல்லா விடயங்களும் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தன்னுடைய நபியை எப்படியெல்லாம் புகழ வேண்டுமோ அப்படியெல்லாம் புகழ்ந்து, எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி சொல்லி நமக்கு நாம் அதை விளங்கி வைத்திருக்கிறோம். எனவே அந்த நபியை படித்து, அந்த நபியை நேசித்து, உண்மையாக நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த நபியை நேசித்து, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அதற்கு அபூபக்கர் சித்திக்குடைய அந்தஸ்து வேற, உமருடைய அந்தஸ்து வேற, நபியுடைய அந்தஸ்து வேற. ஆனா எங்களுக்கு இஸ்லாத்துல நபி அவங்க சொன்ன வார்த்தையில ஆக விருப்பமான வார்த்தை அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் சொல்றாங்க. இப்ப ஈமான்ல ஏனைய அந்தஸ்தை வச்சு பார்த்தா நபியுடைய, அபூபக்கருடைய அந்தஸ்து வேற. ஆனா நான் நபியை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன். எனவே நான் என்ன ஆதரவு வைக்கிறேன்டா, நான் அவர்களோட இருப்பேன் சுவர்க்கத்திலே. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபியை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கனவுல காண்போம். வாழ்க்கையில் இன்றைக்கு எத்தனை கனவுகள் காண்றோம், எதையெல்லாம் காண்கிறோம் சகோதரர்களே. எம்முடைய வாழ்க்கையில் மூச்சுக்கு முன்னால் அந்த நபியை நாம் ஒரு தடவையாவது கனவில் காணவில்லை என்றால் நாம் எந்த அளவு நபியை நேசிக்கிறோம். அதை தானே சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபி உங்க மௌத்தானதுக்கு பின்னால கண்ணை மூடினா நான் நபியை பார்க்காத நாள் இல்லை. ஏன்? அந்த அளவு நபியை விளங்கினாங்க, அந்த அளவு நபியை முஹப்பத் வச்சாங்க, அதனால நபி எப்பையும் பார்த்தாங்க. எனவே நாங்களும் நபியோட இருக்கணுமா, அந்த அளவு அந்தஸ்துக்கு நாங்க நபியுடைய அந்த சகவாசத்துல இருக்கணுமா, நபியை விளங்குவோம், நபியை படிப்போம். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அந்த நல்லவர்கள் கூட்டத்திலே ஆகுவோம். நாங்க தொழுகையால, நஃபிலான தொழுகைகளால, நஃபிலான சதகாக்களால, நஃபிலான நோன்புகளால அடைய முடியாதத நபியின் மீது அன்பு வைப்பதனால் அடைந்து கொள்ள முடியும். இதைத்தான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தின் மூலமாக விளங்கப்படுத்துகிறார்கள். இதை எம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக எடுத்து நபியை விளங்கி, நபியை நேசித்து, நபியை கனவில் கண்டு அதன் மூலமாக சந்தோஷம் அடைந்து நாளை கியாமத்துடைய நாளையிலும் நபியுடைய அந்த சகவாசத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.